ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் பாபா ஹரிப்பிரியா வாழ்க்கையில் அப்படி என்ன மிராக்கல் பண்ணாரு, அதை தான் நம்ம பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போன வீடியோ பார்ட் 1ல் ஹரிப்பிரியா, நம்ம சப்ஸ்கிரைபரோடைய ஹரிப்பிரியாவுடைய ஸ்டோரியை நம்ம பார்த்தோம். இப்போ அவங்களுக்கு பாபா எப்படி வேலை வாங்கி கொடுத்தாரு, அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதில் கிடச்சிச்சு, மிராக்கல் நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, ஹரிப்பிரியாவுடைய ஃப்ரெண்டு வந்து திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைச்சிச்சு, அவங்க போயிட்டாங்க. பட் ஹரிப்பிரியா வந்து ஸ்டில் அவங்களுக்கு ஜாப்ல வேலை கிடைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, கண்டினியூவா சாய்பாபா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபாவுக்கு வந்து 9 வாரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஃபாஸ்டிங் இருந்தாக்கா அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுன்ற யாரோ சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் வந்து பாபா ஸ்டாச்சு இருக்கான், ஒரு ஃபோட்டோ இருக்கான். ஸோ காலையில் வந்து தலை குளிச்சுட்டு பாபாவை கும்பிட்டுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுருவாங்களாம். சாப்பிட்டு முடிச்சோடனே ஈவினிங்கில் போயிட்டு பாபாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா போயிட்டு அவங்களுடைய டின்னரை தோசையும் மில்க் எடுத்துக்குவாங்க. இவ்வளோதான் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதேமாதிரி கண்டினியூஸாக போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9th வீக் 9வது வாரத்தில் அவங்க மம்மியும் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 மெம்பருக்கு தேவையான கேசரி கல்லை இதை ரெடி பண்ணி எடுத்துட்டு பாபா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுது. அதாவது அவங்க டைம் ஆயிடுது. அப்போ வந்து அந்த கேசரியும் கல்லையும் பூஜாரி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பூஜாரி என்ன பூஜாரி உடனே அவங்க நீங்கள் வந்து இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு நேரம் ஆகுதான், அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்துடுவாராம். ஸோ போகணும். அது இல்லாமல் இது கொடுக்குறதுலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பூஜாரிக்கிட்ட அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்களே கொடுத்துருங்களா ப்ளீஸ், எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க. சரி ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு எவ்வளோ அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அப்புறமேட்டா ஒத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா பாத்திரங்களும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க டேடிக்கு வந்து ஒரு லீவாக இருக்குது. ஸோ அதனால எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து திருப்பதிக்கு கிளம்புறாங்க. திருப்பதிக்கு அந்த புரட்டாசி அப்போ நடந்தே அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்பெனியில் எல்லாருக்கும் வந்து இது மாதிரி ஹரிப்பிரியாவுக்கும் கால் வந்து, இந்தமாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க இதில் எல்லாரும் ஜாயின் பண்ணாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு 48 நாள் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுலேயும் நிறைய டெஸ்ட்டு வச்சு தான் யாரெல்லாம் செலக்டர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹரிப்பிரியாவுக்கு பாபா என்ன மிராக்கல் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து டைரெக்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஹரிப்பிரியா ஒருவேளை நம்ம கல்லையெல்லாம் கொடுத்தோமே, கேசரிலாம் பூஜாரி சொல்லி நம்ம வந்து மறுத்துட்டோமே, இதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியலையே, கடவுளே எனக்கு வேற பயமாக இருக்குது, பாபா கேட்பாரான்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசிலேஷன் போனாலுமே பாபா அவங்கள கைவிடவே இல்லையா. லேட்டாக நடந்தாலும் ஒரு லேட்டஸ்ட்டாக நடந்ததுன்றதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருக்கும் கிடைச்சிது, பட் இவங்களுக்கு கிடைக்கும் போது வேறு லெவலில் ஜெயிச்சிட்டாங்க. அது இல்லாமல் பெருமாள் அவங்க திருப்பதிக்கும் போயிட்டு வந்ததுனால இந்த 2 பவரையும் சேர்த்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதனால் நாம் இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு என்ன தான் சாமி கும்பிட்டும் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னாக்கா, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்காக ஏதோ ஒரு வழி வச்சுருக்காரு, ஏதோ நம்மளோட லைஃப்பில் அடுத்தது ஏதோ கொண்டு போகிறதுக்கான வழியை தரப்பாருன்றத நம்பிக்கையோட இந்த சப்ஸ்கிரைபரோட கதையை நம்ம முடிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் இது நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எப்படி ஹரிப்பிரியாவுக்கு ஜாபு பாபா வாங்கி தந்தாரோ அது மாதிரி எல்லாரோடைய ஆசையும் நிறைவேற்றுவார். ஸோ நம்பிக்கையோடு வேண்டுங்க, கும்பிடுங்க. எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும்.
ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.